Hi traders, welcome you all. This is Nijal with you from TradeB. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அரௌண்ட் 26,205 அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலு அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் ட்ராப் ஜோன் கரெக்டாக பின் பாயிண்ட் அங்கே சப்போர்ட் எடுத்தது. ப்ளஸ் காலையில் நான் குரூப்பில் இன்றைக்கி சொல்லியிருந்தேன், நம்ம மீடியன் பக்கத்தில் இல்லை லோவர் ட்ராப் ஜோனு அங்கே புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் எதனா வருதுன்னா சியில் ட்ரை பண்ணலான். அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரெக்னென்ட் லேடி ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்கு அந்த கேண்டில் ஹை பிரேக் ஆனோன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி மொமெண்டம் இதோட க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கணும். இங்கே எடுத்திருந்தவங்க அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு 45% கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 50% ஆப்ஷன் 26,100 சி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே அரௌண்ட் 40 to 50% ஈஸியாக கவர் ஆகியிருந்திருக்கும். அண்ட் பிகினர்ஸ்க்கு ஸோ பவர்ஃபுல் நம்ம மீடியம் லெவலு. இங்கேருந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர்டு பொசிஷன் 23 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக கேப்சர் R1 வரைக்கும் பிடிச்சிருந்தா 86 பாயிண்ட்ஸு கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அது ஓகே, இது நார்மலாக பார்க்குறவங்களது. அண்ட் ப்ளஸ் ஃபார் பிகினர்ஸு சொல்லியிருக்கேன், நம்ம ட்ராப் ஜோன் இதுக்குள்ளே இருந்ததுன்னா எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அண்ட் ட்ராப் ஜோன் விட்டு கேண்டில் வெளியே பிரேக் ஆகிடுச்சு. அண்ட் அந்த கேண்டில் ஹை பிரேக் ஆனோன்னு நம்ம என்ட்ரி ட்ரிக்கு பார்த்திங்கன்னா அதுவும் இங்கே என்ட்ரி பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு இன்றைக்கி வரல. இப்போ ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசு இன்றைக்கி ப்ரீவியஸ் கேண்டில்லோ. அண்ட் பார்த்தீங்கன்னா அச்சீவ்டு 1:1 கரெக்டாக 1:1 அச்சீவ்டு. ஓகே, ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படியே ஒரு சைட்வேஸில் தான் ப்ரீமியம் ஃபுல்லாக டிகே ஆகிருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஓவர் ட்ரேடிங்கு பண்ணுறவங்க உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த கேண்டிலே முடிஞ்சு எக்ஸிட் ஆகிருந்தாங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகிருந்திருக்கலாம். இல்லை ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்திருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே இல்லை. ஸோ அப்படியே ஒரு சைட்வேஸ் போயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் தான் அரௌண்ட் ஆஃப்டர்நூன் 1 o'clock மேலே தான் ஒரு மூமெண்ட் வந்தது. ஓகே, ஸோ அங்கே நாளைக்குள்ளே நம்ம லெவல்ஸ் பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ்ட் அரௌண்ட் 26,166 லெவலில் நாளைக்கு லெவல்ஸ் பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் ட்ராப் ஜோன் 26,163 தான் நாளைக்குள்ளே நம்ம லோவர் ட்ராப் ஜோன். அப்பர் ட்ராப் ஜோன் பார்த்தீங்கன்னா 26,222. ஸோ பிகினர்ஸு நியூ கமர்ஸு புதுசாக யாருன்னா பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஜோன் வந்து ட்ராப் ஜோனுன்னா இந்த ஒரு சேனலுக்குள்ளே ப்ரைஸ் இருந்ததுன்னா ட்ரேட் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு புது கான்ட்ராக்டை ப்ரீமியம்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், மேலே கீழே போய் வாங்கி அப்புறம் டிகே ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்ம ட்ராப் ஜோன். இந்த ஒரு இதுக்குள்ளே ப்ரைஸ் இருந்ததுன்னா நோ ட்ரேடு. இதை விட்டு ஒரு கேண்டில் வெளியே க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த கேண்டில் ஹை பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும். அண்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா R1 26,275. இந்த நாளைக்குள்ளே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த லெவல் பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் R2 26,326. அண்ட் நாளைக்குள்ளே நம்ம ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா R3 26,377. ஸோ இதான் நாளைக்குள்ளே 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. அண்ட் இன்கேஸ் பேரிஷாக இருக்குது அப்படின்னா 26,163 அந்த லெவல் கீழே போகணும். அது கீழே போயிடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா S1 26,110. அண்ட் இந்த லெவலையும் பிரேக் ஆகி கீழே போகுது ப்ரைஸ் அப்படின்னா நம்ம அடுத்த சப்போர்ட்டு S2 பார்த்திங்கன்னா 26,057. ஓகே, அண்ட் நம்ம ஃபைனல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 26,004. ஸோ இதான் நாளைக்குள்ள 3 சப்போர்ட் லெவல்ஸு, 3 ரெசிஸ்டன்ஸு. அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஜோன் இது ஸ்மால் ரேஞ்சு வந்து நாளைக்கு உள்ளது ஜஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஸ்மால் ரேஞ்ச் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் போடுறேன்,
அந்த ஒரு செப்பரேட்டாக வீடியோ ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அண்ட் உங்கள் தரப்பில் நீங்களும் ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and do share with your friends. Thank you. See you in the next video. Bye.